தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என். وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل وكان النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. சாந்தியும் சமாதானமும் கண்மணிகளுமாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சேந்தமங்கலம் ஜாமியா மஸ்ஜிதும் மதரசா கதீஜா அம்மாவும் இணைந்து நடத்துகிற இந்த சிறப்பான மீலாது திருவிழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் அல்-ஹாஜ் எம் ஷபீர் அஹ்மத் அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கிற சமூகத்தின் முன்னோடிகள், நிகழ்ச்சியை அழகாய் தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மோல்வி காரி கம்பம் JS உதய அஹ்மத் அம்மானி ஹஜ்ரத் அவர்களுக்கும், கராத் ஓதிய ஹாஃபிஸ் எஸ் முஹம்மது முஸம்மில் அவர்களுக்கும், துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிற உலமாக்களின் வழிகாட்டிலும் தமிழகத்தினுடைய மாபெரும் ஆலிம்களில் ஒருவரான ஈழூர் மிஸ்பாஹுல் ஹுதா அரபு கல்லூரியினுடைய கல்விமிக்க முதல்வரும் மயிலாடுதுறை மாவட்டம் அரசு தாசியுமான எங்களது பாசத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை மௌலானா மௌலவி ஹாஜி முகமது இஸ்மாயில் ஃபாசில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் அழகாக உரை நிகழ்த்த இருக்கிற தன்முனைப்பு பேச்சாளர் இடம்பாரதி செல்வி ஜே சுல்தான் பர்வீன் அவர்களுக்கும், துவாவோடு இருக்கிற மௌலவி PNS முகமது புகாரி ஃபைசி ஹஜ்ரத் அவர்களுக்கும், அற்புதமாக ஈரம் செய்து அமர்ந்திருக்கிற இனிய குரலுக்கு சொந்தக்காரர் முஹிப்புல் உலமா பாதுத்தீன் ஃபைசி சாஹிப் அவர்களுக்கும், இப்போது வருகை தந்திருக்கிற இஸ்லாமியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், சேந்தமங்கலம் ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியை அழகாய் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாகிகள், இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக எல்லோருடைய பெயரையும் சொல்ல ஆசை, ஆனால் பெயர் தெரியாது. ஆனால் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற கண்ணியத்திற்குரிய சிங்கப்பூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மயிலாடுதுறையை சார்ந்த முகமது ஃபாரூக் ஹாஜி அவர்களுக்கும், வருகிறந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், இவர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இறுதி நதியின் இறுதி நாட்கள் என்று ஒரு அழகான தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்த நேசம் என்ன, அதன் பலனாய் சஹாபாக்கள் ரசூலின் மீது வைத்த நேசம் என்ன, இந்த ரெண்டையும் தெரிந்தால்தான் எப்படி பிரிவை தாங்குவார்கள். தாயின் மீது அதிக பாசம் உள்ள பிள்ளையும், பிள்ளையின் மீது அதிக பாசம் உள்ள தாயும் பிரிவை தாங்கிக் கொள்வார்களா? பிள்ளையின் பிரிவை தாங்குகிற பெற்றோர்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை தெரிந்தால்தான் பெருமானாரினுடைய இறுதி நாளில் சகாபாக்கள் பட்ட வேதனையை புரிய முடியும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதார வளத்தை கொடுத்தால் எல்லாவற்றையும் மறந்து விடுவான். சொந்த பந்தம் உற்றார் உறவு எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு ஓரத்திலே வீடுகளை கட்டிக்கொண்டு அமைதியாக இருக்க ஆசைப்படுவான். ஆனால் உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாத, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாக்கியம் அல்லாஹ்வை சந்தித்தல். அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கும் ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் வழங்கவில்லை. 1,24,000 நபிமார்களில் ஒருவருக்கும் அந்த வாக்கியம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு 70,000 விதைகளுக்கு அப்பால் அல்லாஹ் காட்சி தந்தான். கர்ர மூசா சஹிகா குர்ஆன் பேசுகிறது. மூசா மயக்கமுற்று விழுந்தார், ரப்பை பார்க்க முடியவில்லை. ஆனால் பெருமானாருக்கு பார்க்கும் வாக்கியம். நேரடியாக அல்லாஹ்வை காணுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம் என்று சொல்ல பெருமானார் முகத்திலே மாற்றம், கவலை. என்ன நாயகனே, உங்களுக்கு நான் சலாம் சொல்லுகிறேன். பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த உச்சத்திலும் எனக்கு மட்டும் அஸ்ஸலாம், என் உம்மத்துக்கு வேண்டாமா? எனக்கு மட்டும் அஸ்ஸலாம், என் உம்மத்திற்கு. அப்பொழுதுதான் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அத்தஹியாத் ஓதுறமா இல்லையா? அந்த அத்தஹியாத்தை அல்லாஹ் அங்குதான் வழங்கினான். ஆக உச்சத்தை அடைகிற போது கூட பெருமானார் உம்மத்தை மறக்கவே இல்லை. நாம அல்லாஹ்வை பார்க்கறதா இருந்தா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? நாம அல்லாஹ்வை பார்க்கறதா இருந்தா இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, நீண்ட நாள் வாழ்க்கை. பிறகு கபரின் வாழ்க்கை எவ்வளவு நாள் சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம் கபர்ல இருக்கு? அதற்கு பிறகு சூர் ஊதப்படும். ஒரு சூருக்கும் இன்னொரு சூருக்கும் இடையிலே 40 ஆண்டுகள் 3 சூர் ஊதப்படும். அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானம் என்பது குர்ஆன் சொல்கிறது, ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்று குர்ஆன் பேசுகிறது. ஒரு நாள் என்பது மறுமையிலே 50,000 ஆண்டுகளுக்கு சமம். அங்க எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியல. அதற்கு பிறகு ஆமால் நாமா பட்டோடை, அதற்கு பிறகு சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதற்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை. சொர்க்கத்திலே எவ்வளவு நாள் வாழ்வோம்? சொர்க்கத்தினுடைய ஞாபகத்தை நிரந்தரமான சொர்க்கம், அது அராபிக்கு எவ்வளவும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது சொர்க்கத்திலே பார்க்கில் அமர்ந்திருப்பார்கள். பார்க்கல ஒரு பக்கம் திரும்பி பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் திரும்புவதற்கு 70 ஆண்டுகள் ஆகும். ஒரு வயசு முடிவு. அதான் புருத்தி மறுப்பா. அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு பெட்டு கொடுப்பான். அந்த பெட்டிலே படுத்தால் அந்த குஷன் 40 வருஷம் கீழே போயிட்டு அப்படி மேல வருவார். அவர் சொர்க்கத்தினுடைய ஞாபகத்துக்கள் எவ்வளவு? அதெல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு சொர்க்கம் போரடிக்குமா? பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுது கேட்பார்கள், சொர்க்கம் போரடித்து போனது வேறு ஏதாவது ஞாபகத்துக்கள் இருக்கிறதா? அங்கே சொல்லப்படும், அல்லாஹ்வை பார்க்குதல் என்ற ஞாபகம் மட்டும் இருக்கிறது. ரப்பை பார்க்குதல் எல்லாம் அல்லாஹ் ரப்பை உன்னை பார்க்கணும். அல்லாஹ் மைதானை மசீத் என்று ஒரு மைதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஃபுட்பாலுக்கு மைதானம் இருக்கிறது, ஹாக்கிக்கு மைதானம் இருக்கிறது, கிரிக்கெட்டுக்கு மைதானம் இருக்கிறது. ரப்பை பார்ப்பதற்கு ஒரு மைதானம். இந்த மைதானத்திற்கு பெயர் மைதானை மசீத். அதனுடைய மணலெல்லாம் குங்குமப்பூ, எல்லாம் குங்குமப்பூ. ரப்பை பார்ப்பதற்காக எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். ஒரு பிரகாசம் வரும், இதுதான் ரப்பு என்று எல்லோரும் எண்ணுவாங்க. இதுதான் ரப்பு நினைப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், லோபா என்ற ஊர்லின் பேர் சிரித்தார்கள். அந்த ஊர்லின் சிரிப்பின் பிரகாசம். இதற்கு பிறகு அல்லாஹ் காட்சி தருவான். ஒரு நாள் முழுக்க அல்லாஹ்வை பார்ப்பார். ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். 50,000 வருஷம் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், ஆத்ததுக்கு போதுமாப்பா, சொர்க்கத்துக்கு போங்க.
எல்லாம் சொல்லுவாங்க சொர்க்கம் வேணாம் ரப்ப பார்த்துட்டே இருக்கோம். கடைசியில மலக்குகளை அழைத்து எல்லோரும் சொர்க்கத்திலே தூக்கி போடுங்க. சொர்க்கத்துக்கு போனவங்க அதிசயம் காத்திருக்கு. என்ன அதிசயம் தெரியுமா? மனைவி கணவனை புகழ்வார். இந்த உலகத்துல எல்லாமே கணவன் தான் மனைவியை புகழ்வாங்க. மணியே வைரமே வைடூரியமே. என்னைக்காவது மனைவி புகழ்ந்தது உண்டா? என்னை அந்த ஊர்ல கேட்டாங்க, இந்த ஊர்ல கேட்டாங்க, அப்படி கேட்டாங்க, இப்படி கேட்டாங்க, எல்லாம் கல்வி காணுவேன். ஆனா தீபாவளி ஒரு அம்மா புகழ்ந்துச்சு. இந்த நோட்டு மாற்று கடையில 2000 நோட்டு. அப்ப கணவனை பார்த்து சொல்லிச்சான் மனைவி, ஏங்க நீங்களும் 2000 நோட்டு ஒன்று. கணவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியா செல்லும், நானும் 2000 நோட்டு ஒண்ணா. ஆமா, வைக்கவும் முடியல, மாற்றவும் முடியல, ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொல்லிச்சான். ஆனால் அங்கே பரீட்சை வருகிறது. மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாள், எங்க உங்க அழகு 70 மடங்கு கூடிவிட்டது. ரப்பை பார்த்ததால் 70 மடங்கு அழகு கூடி போனது. அல்லாஹ்வை பார்க்க நமக்கு பல கோடி ஆண்டுகள் தேவை. பெருமானார் இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை கண்டார்கள். காணுகிற போது கூட இந்த உம்மத்தை ரசூல் மறக்கவே இல்லை. பெருமானாருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் திருமணமான அன்னைக்கு கொஞ்சம் அப்படியே பிளாஸ்டிக் போய் பாருங்க. கல்யாணமான அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை செம்பிளியாடு மாதிரியே இல்லையா? வாண்டா வருவாரு, போண்டா போவாரு, உட்கார்ந்தா உட்கார்வாரு, எதிரில எதிரிப்பாரு, குடிந்தா குடிவாரு இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவை திருமணம் முடித்து அந்த நாள் இரவு தஹஜ்ஜத்தின் வேளை ஆயிஷா ரசூலிடத்திலே சொல்லுகிறார், ரசூலே எனக்காக மட்டும் துஆ செய்ய வேண்டும். தஹஜ்ஜத் நேரம் பெருமானாரின் 2 கரங்கள் இணைந்தால் வானின் கதவு திறந்து விடும். பெருமானார் துஆ செய்கிறார்கள், ஆயிஷா அல்லாஹ் மாஃபுல் ஆயிஷா மாத்த கத்தவத் வமாத்த அஸரத் வமா அலனத் வமா அஷரத். ரகசியமாக செய்த ரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் ரப்பே மன்னித்து ஆயிஷா ரலியல்லாஹு குதிக்கிறாங்க. கேட்பது ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் நேரம் குதிக்கிறாங்க. என்ன ஆயிஷா சந்தோஷமா இருக்கா? எனக்காக துஆ செய்கிறீர்கள், சந்தோஷம் இருக்காதா? பெருமானார் சொன்னார்கள், இந்த துஆவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என் உம்மத்திற்காக செய்கிறேன். தனி அறையில் தன் அன்பு மனைவியோடு இருக்கிற போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. இந்த உம்மத்தை மறக்கவில்லை. எந்த நேரத்தில் உம்மத்தை மறக்கவில்லை. இறைவனுடைய இபாதத்திலேயே ரொம்ப சிறப்பானது குர்பானி. பெருமானார் மதீனாவுக்கு சென்று 10 ஆண்டுகள் குர்பானி கொடுத்தார்கள். 2 ஆடு, ஒன்று தனக்காக, இன்னொன்று இந்த உம்மத்துக்காக. பெருமானார் 1 லட்சம் பரவான செய்தார்கள். 100 ஒட்டகை அறுத்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள். 63 ஒட்டகையை தன் கையால் அறுத்தார்கள். தன் வயது 63 என்பதை சிம்பாலிக்காய் சொன்னார்கள். பாக்கி இருக்கிற 37 ஒட்டகையை அழியே இந்த உம்மத்திற்காக அறுத்திருங்கள் என்றார்கள். ரசூல் மீது பாசம் செலுத்துகிற நாம் என்றைக்காவது ஒன்று ரசூலுக்காக குர்பானி, இன்னொன்று எனக்காக என்று கொடுத்தது உண்டா? அன்புக்குரியவர்களே, இதுதான் என் நேசத்தின் வெளிப்பாடு. கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும், வருகாலங்களில் ஒன்று ரசூலுக்கு அடுத்தது எனக்கு என்று யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அடிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அந்த சமூகமே அந்த இடமே வறுமையை சந்திக்கிறார்கள். ரசூலின் பேரிலே குர்பானி கொடுத்தால் வறுமை வராது. குர்பானியும் இல்லை. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போனாங்க. மினா என்பதை அதிசய பூமி, உலகத்திலேயே அதிசயமான பூமி மினா. என்ன பெருமானார் மினாவை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், அது மினா கல்ஹம். மினா என்பது தாயின் கருவறையை போல. தாயின் கருவறை 50 கிராம் புள்ள இருக்கும்போது விருந்து கொடுப்போம், 1/2 கிலோ வரும்போது விருந்து கொடுப்போம், 1 கிலோ 2 கிலோ. தாயின் கருவறை விரித்து கொடுப்பதை போல பெருமானார் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது மினாவிலே இருந்தவர்கள் 90,000. இன்னைக்கு 50 லட்சம். அதே இடம் தான் மினா, அதே இடம் 50 லட்சம் பேர் மினா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முக்கியமாகி மினாவிலே நின்றால் மினா விரிந்து கொடுக்கிறது. உலகத்திலேயே எலாஸ்டிக் பூமி மினா.
அந்த வினாவுல ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். வினாவுல முதல்ல நம்ம என்ன கேட்போம்? எல்லாம் எனக்கு அதை கூட இதை கொடு, என் குடும்பத்துக்கு கொடு, அப்புறம் அல்லாவுக்கு கொடு, ஊருக்கு கொடு, அப்புறம் சமூகத்துக்கு கொடு, வரிசையா வருவோம். ஆனா பெருமானாருக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? கண்மணி நாயகத்தை விட கஷ்டப்பட்டவர்கள் உலகத்தில் இருக்கிறார்களா? ரசூலுக்கு மொத்த பிள்ளைங்க 7 பிள்ளைகள் 6 பிள்ளை மூத்தா போச்சு. 3 ஆண்கள் 3 வயதை தாண்டவே இல்லை. இப்ராஹிம் இறக்கிற போது வயது 3, தையிப் இறக்கிற போது 17 மாதம், தாகிர் இறக்கிற போது 13 மாதம். 3 வயசு யாருனாங்க. பெருமானாரின் பெண் பிள்ளைகள் 4 பேர்த்துல 3 பேர் ரசூலுல்லாஹ் காலத்திலே மௌத்து. போது வயசு 27, ஜெய்னப் ரலியல்லாஹு மௌத்தாகும் போது வயசு 28, ருக்கையா மௌத்தாகும் போது வயசு 21. 30 வயசு யாரும் தாண்டல. இப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? என் பிள்ளைகளுக்கு நீண்ட காலம் வாழ வைக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு சொந்தத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு கேட்போம். ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே சஜிதாவில் இருந்தார்கள், அழுதார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தட்டி எழுப்பி, ரசூலே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நல்லா கேட்டார். உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, அவ்வளவு அழுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? ரசூலுல்லாஹ் நான் குடும்பத்துக்கு ஒண்ணும் கூட கேட்கலையே, என் உம்மத்திற்கு சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். என் உம்மத்திற்கு சொர்க்கம் வேண்டும். உம்மத்து முழுவதுக்கும் சொர்க்கம் தர முடியாது, 3இல் 1 பகுதிக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்ல மீண்டும் சரிதாவிலே அழுகிறார்கள். இப்ராஹீம் கட்டி எழுப்பி, உம்மத்தின் பாதி பேர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார். மீண்டும் சஜிதாவிலே விழுந்தார்கள், அழுதார்கள். ரசூலே உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, எழுந்திருங்கள், உம்மத்து முழுக்க சொர்க்கம் உண்டு. கடிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கு அவர் செய்த பாவத்திற்கு தண்டனையை பெற்று சொர்க்கம் மினாவிலும் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லை. அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். பேரப்பிள்ளைன்னா நமக்கு எவ்வளவு பாசம். பேரப்பிள்ளை வர்ற வரைக்கும் மகன் மேல பார்த்தது, பேர பேச்சு வந்துட்டா மகன் மக பாசம் எல்லா பேரப்பிள்ளைகளின் மீது உயிர். அது வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னா 10 நாள் 15 நாள் தாத்தா பாட்டி சொல்றது கண்ணாசையில கீழக்குள்ள கிளம்பிட்டீங்கள, 10 நாள்ல உடனே பார்த்து போயிருந்தீங்கள, ஆசையே முடியலையே சொல்லுவோம் இல்லையா? பெருமானாரின் பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் எல்லாம் பெருமானாரின் மீது ஏறி விளையாடுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டிலே பெருமானாருக்கு பேரா சிரித்து சிரித்து விளையாடிய ரசூலுல்லாஹ் திடீர் என்று அழுகிறார்கள். முஸ்லிமா ரலியல்லாஹு வந்து கேட்டாங்க, ஏன் நாயகம் அழுகிறீங்க? இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, இந்த 2 பேருக்கும் இயற்கை மரணம் இல்லை என்று சொன்னாங்க. இந்த ஹசன் ரலியல்லாஹு விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலா மைதானத்திலே தலை எடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார். நான் எப்படி சிரிக்க முடியும்? அழுது கொண்டிருக்கிறேன். ஓடி வந்த பாத்திமா மகன் ஈரக்குழந்து, ரசூலே பாப்பா உங்களுக்கு தான் அல்லாஹ் விசேஷ துஆக்களை தந்திருக்கானே, நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவானே. அந்த துஆவை வச்சு உங்க பேர பிள்ளைகளை காப்பாத்திருந்தோப்பா. இயற்கை மரணம் வேணாம், மரணம் வேணாம் பாப்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பாத்திமா அந்த விசேஷ துஆவை தான் என் உம்மத்திற்கு வைத்திருக்கிறேன். என் உம்மத்திற்கு நான் வச்சிருக்கிறேன். நாளை மறுமையில் என் உம்மத்திற்காக அதை வைத்திருக்கிறேன். உம்மத்தின் மீது ரசூல் வைத்திருந்த பாசம் அளவில்லாத பாசம். இதை போலவே சஹாபாக்களும் ரசூலின் மீது வைத்திருந்த பாசம். அல்லாஹ் அக்பர். தகப்பன் முக்கியமா ரசூல் முக்கியமா என்று வருகிற போது, என் தகப்பனை விட எனக்கு ரசூல் தான் முக்கியம் என்று சொன்ன அபூ உபைதத்தின் ஒரு ஜவாஹ் மரணாய் பெருமானாரின் மீது கொண்ட பாசத்தின் வெளிப்பாடு.
எல்லாத்தோட ரசூலின் மீது பாசம். தாய் பாசம் எவ்வளவு முக்கியமானது. தாய் பாசத்துக்கு நிகழ் உலகத்தில் ஏதாவது இருக்கா? அம்மாவினுடைய பாசத்திற்கு நிகழ் உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்மெல்லாம் சின்னதுல படிச்சிருக்கலாம். ஒரு பையன் 6வது படிக்கிற பையன் மழையில நடந்துட்டு போவான். மழை பெய்யும் போது இவனுக்கு பிடிக்காத நோட்டு ஒண்ணு கணக்கு நோட்டை எடுத்து தலையில வச்சு கணக்கு பண்ணிக்குவான். தலை மட்டும் நடையாது, உடம்பெல்லாம் நினைஞ்சு வீட்டுக்குள்ள நுழையும் போது தகவனா பாப்பாரு, என்ன கஷ்டப்பட்டு உனக்கு நோட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கேடா, கொஞ்சமா அறிவு இருக்கா கூட இல்ல. ஆனா தாயா பாப்பாங்க, தம்பி தலை மட்டும் நடையில உடம்பெல்லாம் நினைஞ்சிருக்கு என்னப்பா? இல்லம்மா, கணக்கு நோட்டை வச்சு தலையை கனெக்ட் பண்ணிட்டேம்மா. அம்மா சொல்லும், சயின்ஸ் நோட்ல இல்லையா, இங்கிலீஷ் நோட்ல இல்லையா, எல்லா நோட்டையும் வச்சு உடம்பை கனெக்ட் பண்ணிருக்கலாமே. நோட்டு போனால் வேறு நோட்டு வாங்கலாம், உனக்கு ஒன்று என்றால் தாங்க முடியுமா? இதுதான் தாயின் அன்பு. தாயின் அன்பு கிடைக்கிற உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த தாயா ரசூலா என்று வருகிற போது தாயை விட ரசூலை நேசித்தார்கள். 2 மட்டுமே நேசிங்க. 35 வயசுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து 35 வயசு, கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணீர் வராத வயசு. அடுத்து வராங்க பெருமானார் அபூ ஹுரைரா எதற்கு அழுகிறீர்கள்? அது நரப உண்மையா சொல்லலாம், எங்க மம்மி அடிச்சுட்டாங்க, அதனால உங்க அம்மா அடிக்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. சொல்லலாம், அம்மா தானே அடிச்சாங்க, தலையை கீழே குளிச்சு நின்றுகிட்டேன் நாயகனே. பெருமானார் அம்மாவிடத்தில் அழகாக நடந்து கொண்டாய், அழகாக நடந்து கொண்டாய், உன் தாய் எதற்காக அடித்தாங்க? அபூ ஹுரைரா சற்று சொன்னாரு, உங்களை ஈமான் கொண்டதுக்கு அடிச்சாங்க, உங்களை ஈமான் கொண்டது. உடனே பெருமானார் கேட்டாங்க, அபூ ஹுரைரா உனக்கு நான் வேண்டுமா தாய் வேண்டும்? பெற்றோரின் பாசம் ஒரு பக்கம், தாயின் பாசம், ராமாநபியின் நேசம் ஒரு பக்கம், பாசக்கரம் வீட்டுவரா நேசக்கரம் வீட்டுவரா. அம்மாவை மறந்தார், அந்தோடு இணைந்தார், நாயகனே கிடைக்கிறாங்க. ஏன்னா ரசூலை பத்தி தெரியும். பெருமானார் சிரிச்சுக்கிட்டே தொழுகைக்கு போயிட்டாங்க. தொழுதுட்டு வெளியே வரும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பெருமானாரினுடைய சட்டையை பிடிச்சிட்டாங்க. என்ன அபூ ஹுரைரா, ரசூலை என் தாய் பலகீனமானவள், அதற்கு என்ன செய்ய சொல்கிறாய் அபூ ஹுரைரா? எங்க அம்மாவுக்கு நான் வேண்டும் நாயகனே. தெளிவாக சொல்ல அபூ ஹுரைரா, எனக்கு என் தாய் வேண்டும் ரசூலே, எனக்கு எங்க அம்மா வேண்டும் ரசூலே. அல்லாஹ் அக்பர். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அபூ ஹுரைரா? ஒண்ணுமே செய்ய வேணாம், 2 கரம் ஏந்தி அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாயாருக்கு ஹிதாயத்தை கொடு அல்லாஹ். ஒரு தடவை கேட்கிறோம். பெருமானார் இருக்கிறார்கள், அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா 3 முறை. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 3 தடவை கேட்கல, ஒரு தடவை கேட்டாங்க, நடக்கல, பறக்கல, வீட்டுக்கு ஓடுறாங்க. கதவை தட்டுகிறார். இவர் சேருவதற்கு முன்னால் பெருமானாரின் துவா சேர்ந்திருந்தது. அந்த தாயார் கதவை திறக்கிற போதே, தம்பி உன் முகம்மதை காட்டு, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் அந்த முகம்மதை ஈமான் கொண்டு விட்டேன் தம்பி. தாயை விட ரசூலின் நேசம். அபூ குர்சாபா 8 வயசு பையன், எல்லாம் ஹதீஸ்களை நான் வரலாறாக சொல்லுகிறேன். 8 வயசு பையன், தகப்பன் இல்ல, தாயாரும் சித்தி சின்னம்மாவும் சேர்ந்து வளர்க்கிறாங்க. ஆடு மேய்ப்பார் 8 வயசுல ஆட்டை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. மஸ்ஜிது நபவியிலே பெருமானார் உபதேசம் நடத்துகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்க போனவர் ஆட்டை மறந்தான், அந்தவோடு இணைந்து கொண்டார். அன்னைக்கு ஆடு மேயல. அம்மா சொல்லுது, நீ சரியா நீ நினைக்கிறடா தம்பி, நாளைக்கு ஒழுங்கு நினைக்கலன்னா நல்லா இருக்காதுடா. 2வது நாளும் போறாரு. பெருமானார் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்டை அடக்கி விட்டு ரசூலோடு இணைந்து கொண்டார். 3வது நாள் அந்த அம்மா அடிக்க அளவு இல்லை. நீ ஒழுங்கா மேய்க்கலன்னு நைய புடைக்கிறது. இந்த அடியை மறக்க கூடாது, எப்பயும் மறக்க கூடாது. ஒழுங்கா ஆட்டை மேய்க்கணும்.
அங்க இங்கேயும் உட்காரக்கூடாது, எல்லாம் சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புது. ஆட்கோடு இருக்கிறார், பெருமானார் உபதேசம் நடத்துகிறார்கள். அந்த அடி மறந்து போனது, அம்மா சொன்னது மறந்து போனது. தாயா ரசூலா, ரசூலை தேர்ந்தெடுத்தார். ரசூலின் சபையிலே போய் அமர்கிறார். பெருமானார் அந்த முகவாட்டத்தை பார்க்கிறார்கள். என்ன அபூ குர்சாப்பா கவலையோடு இருக்கிறாய்? அபூ குர்சாப்பா பேசவில்லை, ஆடையை கலந்தித்தான் காட்டினார். அந்த தடித்த வெள்ளை வேலையிலே தடித்த பெருமானார் சொன்னாங்க, அபூ குர்சாப்பா இன்று மாலை உங்களுடைய ஆட்டை மட்டும் எனக்கு காட்டி இருந்தாங்க. ஒரு 3 நாள் ஆடு மாலை நேரத்தில் அபூ குர்சாப்பா பார்த்தாரு. பெருமானார் ஆட்சி மீது தன் கையை வைத்து வருகிறார்கள். ஒவ்வொரு 8 எடை கூடியது. 8 கிலோ ஆடு வீட்டுக்குள்ள நுழையும் போது 28 கிலோ. அந்த தாய் பார்த்தார்கள், என்ன தம்பி அதிசயம், என்ன அதிசயம் இது? 8 கிலோ ஆடு 28 உள்ளே நுழைகிறது, என்ன அதிசயம்? அம்மா, அந்த அதிசய மனிதரோடு நான் இணைந்தேன், என்னை மறந்தேன் அம்மா. அந்த தாயும் சிறிய தாயும் பெருமானாரிடத்திலே வந்து ஈமான் கொண்டவராக. தாயை விட நாயகத்தை நேசித்தாங்க. இதெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா? தான் பெற்ற பிள்ளை முக்கியமா, பெருமானார் முக்கியமா? பிள்ளையை விட நாயகத்தின் மீது நேசம். உலகத்துல இப்படி ஒரு வரலாறு பார்க்கவே முடியாது. பெற்ற பிள்ளையா பெருமானார். பெருமானாருக்கு விருது கொடுக்கிறார்கள். சூழல் புதா ஒரு சாதி இந்த பூமியிலே இது இடம் பெற்றிருக்கிறது. அதனால ஆட்டை அறுத்து ரசூலுக்கு விருது கொடுக்கிறாங்க. ஆட்டை அறுத்து விருது கொண்டு போனாங்க. ஜாதகத்தில் 2 பிள்ளைங்க, பெரிய ஒரு சின்னவர் படுக்க வச்சாங்க. சின்ன பையன் 3 வயசு. ரத்த வெள்ளத்திலே சிறுவர் துணியாய் துணிந்து இறந்து போகிறார். இதை பார்த்த மதத்திலே பெரிய ஒரு மூர்த்தியாக 2 பேர் மோகராகி கிடக்கிறாங்க. வெளியே வந்தா உள்ள கிடக்கிறாங்க. மனைவியை எழுப்பி சொன்னார், பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். நாம அந்த இடம் நடக்குங்க. அந்த அம்மா மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலின் மீது வைத்த நேசம். அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த பிள்ளைகள் 2 பேர்களையும் ஒரு அறையிலே வைத்து பூட்டிவிட்டு ரத்தத்தின் சுவடு கூட தெரியாமல் ரத்தத்தை கழுவிட்டு நான் எல்லாம் தயார் செய்து கொள்கிறேன். ஜாபிர் அலி அவர்களே, ரசூலை சிரித்த முகத்தோடு, முகத்துல கவலை வந்துடக்கூடாது, சிரித்த முகத்தோடு ரசூலை இருந்துக்கு அடையுங்கள். பெற்ற பிள்ளைகளை விட பெருமானார் நேசம். சிரித்துக் கொண்டே அழைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க வீட்டுக்கு சாப்பிட. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹீமின் வருகையை பெற்றவர்கள். நம்முடைய கண்களை போன்ற கண்கள் அந்த ரசூலுக்கு விண்ணுக்கு மேலையும் பார்க்கும், மண்ணுக்கு கீழையும் பார்க்கும். ஒன்னும் பேசல. பெருமானார் வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட உட்கார்ந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஜாபிர், என்ன ரசூலே, உங்கள் பிள்ளைகளையும் அழையுங்கள், எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம், கூப்பிடுங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஜாபிர் அலிஹில்லாஹ் சொன்னாங்க, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க ரசூலே. ஏன் வரமாட்டார்கள் ஜாபிர்? ஜாபிர் அலிஹில்லாஹ்வின் கண்கள் குணமாகலாம், அவர்களால் வர முடியாத ரசூலே. ஏன் வர முடியாது ஜாபிர்? ஒருவரை ஒருவர் அறுத்துக் கொண்டார்கள் ரசூலே, இறந்து போய்விட்டார்கள் ரசூலே, அவர்களால் வர முடியாத ரசூலே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அனுமதியோடு ரசூல் அழைத்ததாக அழையுங்கள். கதவை தட்டி அல்லாஹ்வின் அனுமதியோடு பெருமானார் அழைத்தார்கள். 2 பேரும் கண்ணை கசக்கிக் கொண்டு தூங்கி எடுத்தவர்களை போட்டு எடுத்து வந்தார்கள். பெருமானாரோடு உணவு உண்டார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்று பெற்ற பிள்ளைகளை விட பெருமானாரின் நேசம். ஒரு பக்கம் ரசூலின் நேசம், மறுபக்கம் சஹாபாக்களின் நேசம். இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வினுடைய மரணம் திடீரென்று வந்தால் அதை தாங்கும் அளவுக்கு சஹாபாக்களுக்கு மனதில் தெரியவில்லை. இவ்வளவு நேசம் வைத்திருப்பவர்கள் ரசூல் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை எப்படி தாங்க முடியும்? ஆனால் உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவர்களும் இல்லை. மரணத்தை யாராவது ஜெயிக்க முடியுமா? உலகத்திலே மௌத்தை ஜெயித்தவர்கள் இருக்கிறார்களா?
காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காலம் இறந்திருக்கக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்கக்கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் அம்பரிகுல உண்டு போன்ற 1000 வீரர்களுக்கு சமமான வீரர்களுக்கு மரணம் வரக்கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவத்தை உருவாக்கிய ஜாலினூர் திவ்யானூர் போன்ற மருத்துவர்கள் இறக்கக்கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறக்கக்கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் நாயகம் இறந்திருக்கிறார். நான்கு 5 இளைஞர்கள் சேந்தமங்கலத்திலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்கிறார்கள். நல்ல அழகான பஸ் பர்விங் டிராவல்ஸ் போயிட்டு இருக்கிற வழியில டீ குடிப்பதற்காக பஸ் இருக்கிறது. இவங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பஸ் கிளம்பிச்சு. அந்த இளைஞரின் ஒரு இளைஞர் சொல்லுகிறார், நம்ம பஸ் கிளம்பிச்சு வாங்கன்னு கூப்பிடுறாரு. இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் இந்த இளைஞர் 1000 ரூபாய்க்கு தான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். 2 கோடி ரூபாய் பஸ் நம்ம பஸ் வாங்க. டிக்கெட் இருக்கிற வரை அவன் பஸ், டிக்கெட் இருக்கிற வரை அவன் பஸ். இதை போலதான் ரூபி என்ற டிக்கெட் இருக்கிற வரை, உயிர் என்ற டிக்கெட் இருக்கிற வரை என் காலை, என் உறவு, என் சொந்தம், எவ்வளவு எல்லாம் ரூபி என்ற டிக்கெட் போயிடுச்சுன்னா இவர் போட்ட பட்டனை இவரால் கலக்க முடியாது. இவர் போட்ட செருப்பை இவரால் கலக்க முடியாது. இதுதான் உலகம். அதிலும் கொரோனாவுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. முதல் நேரம் போன் பண்றதா அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களாமா, இது அப்படிலாம் இல்ல, அஜர்த்து இருக்கீங்களா என்ற நிலைக்கு இன்றைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது இல்லையா? கொரோனா தந்த பாடம். மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாரும் கண்மணி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சகாபாக்களிடத்திலே சொல்கிறார், நான் உங்களிடத்திலே இருப்பதும் நலவு, நான் உங்களை விட்டு மறைவதும் நலவு. ஒரு வார்த்தை சொன்னாங்க. மௌத்தும் கயிறுதான், ஹயாத்தும் கயிறுதான். இதை கூட சகாபாக்களால் தாங்க முடியவில்லை. இருட்டி எழுகிறார்கள். அபூ சயீத் குத்ரி, நீங்கள் இருப்பது நலவு என்று சொல்லுங்கள் நாயகன், ஆனால் இறப்பது நலவு என்று சொல்வதார்கள். அதை தாண்டும் சக்தி எங்களுக்கு இல்லை. எங்கள் அத்தனைக்கும் நீங்கள் தான் ஜனாதிபதி நடப்பவர். அப்ப சகாபாக்களுடைய நண்பர்கள் சாட்சி வருவாங்க. இதை பார்த்த ஒரு பெண்கள் ரசூலுக்கு வயசாயிடுச்சு, அதனால ஒரு நாற்காலி செய்து தரட்டுமா, ஒரு நாற்காலி செய்து தரட்டுமா? பெருமானார், வேண்டாம் அம்மா, இறக்க போபவனுக்கு எதற்கு நாற்காலி? இதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு 2 நாள் அழுதாங்க. ரசூல் இறந்து விடுவே சொல்லிவிட்டார்கள். ரசூலின் இறப்பை எங்களால் எப்படி தாங்க முடியும்? பெருமானார் நாற்காலியில உட்காரவே இல்லையே. ஏன்னா பிரச்சனையே நாற்காலியில் தான் இருக்கிறது என்பதற்காகவோ என்னவோ ரசூலுல்லாஹ் நாற்காலியில் அமரவே இல்லை. இதைத்தான் கவிதை ரசூல் அம்மா நடனாக சொன்னார். இது காலிகள் சேர்ந்து நாற்காலி செய்தது. 2 நாள் மனுஷன் நாற்காலி செய்தான், நாற்காலிக்காக நாற்காலி ஆகினான். இந்த நாற்காலியை பிடிப்பதற்காக உள்ளவாறு மாறினான் என்பதை எழுதுகிறார். பெருமானார் நல்லா மாறி மிஸ்கீனா வாமித்து மிஸ்கீனா வசூலி துலத் மசாக்கி அல்லாஹ் என்னை ஏழையாக வாழித்து ஏழையாக நோக்கி ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்புவாயாக எனக்கு நாற்காலி வேண்டாம். இதாஜாக நசமுல்லா ஆயத்திரங்கள் மக்களுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமான இஸ்லாத்திற்கு இணைவார்கள். ஒரு வகை நடந்துக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தா நல்ல விஷயம் தானே என்று எல்லோரும் சொல்லுகிற போது அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்பார் ரிவாயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கூட்டம் கூட்டமாக எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் ரசூலின் வேலை முடிந்தது என்பதானே அர்த்தம். பெருமானார் நம்மை விட்டு போக போகிறார்கள் என்றுதானே அர்த்தம். ரசூலின் பிரிவை எங்களால் எப்படி தாங்க முடியும்?
மரணம் என்ற வார்த்தையை கூட தாங்க முடியாத சகாபாக்கள். இந்த நிலையில் பெருமானார் 63 வயதை தொழுகிறார். கடைசி ரமலான். இதற்கு இடையிலே பெருமானாரை மௌத்தாக்குவதற்காக கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகள் பெருமானார் கூட்டத்தோடு வரும்போது விருந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி விஷத்தை கொடுத்தார்கள். ஒரு சகாபி சாப்பிட்டார். பெருமானார் ஒரே ஒரு உப்புமா வாயில வச்சு சாப்பிட்டாங்க. அந்த மாமிசம் பேசிய நாயகமே, என்னை தொடாரியங்களில் விஷம் நுழைக்கப்பட்டிருக்கிற சூழ பெருமானார் அந்த பெண் நினைச்சாங்க, யுவப்பெருமணி அம்மா இந்த வேலையை செய்ய, நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நபி இல்லை என்றால் சமூகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இதை செய்தேன், நீங்கள் நபி என்று புரிந்து கொண்டேன், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கருத்து ஈமான் கொண்டவர்கள். அன்றைக்கே பெருமானாருக்கு விஷம் கொடுக்கப்படுகிறது. அபூஜஹில் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார், தஹஜூர் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். அல்லாஹு அக்பர். பெருமானாரை கொன்றுவிட்டால் சென்னில ஒட்டகைகள் பறித்து அருமன் ஆவினிடத்திலே சொல்லுகிறான், விஷம் தோய்ந்த வாழை தருகிறேன், முகம்மதுக்கு நறுமணம் பிடிக்கும், தலையிலும் தாடியிலும் தடவி தாடியை இழுத்து பிடித்துக் கொள்கிறேன். ஆமீன் சரி என்று சொல்லுகிறார். அறுபது ரசூலுக்கு பெருமானாருக்கு முன்னாடி பார்க்கிற மாதிரியே பின்னாடியும் பார்க்க முடியும். என்ன நடக்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாடியை இழுத்து 60 விடுத்துக் கொள்ளுகிறார், நறுமணத்தை தேய்க்கிறார், கண்ணை காட்டுகிறார், வெற்றி வெற்றி என்கிறார். ஆமீன் கையை கூட தூக்க முடியவில்லை. கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எல்லாமே வெற்றி இருக்கலாம். நான் கையை ஓங்கினால் என் காலத்தின் கீழே ஒரு கருணாக படமெடுத்து ஆகிறது, நான் தூக்குறா கொண்டுவதற்கு முயற்சிக்கிறது, நான் எப்படி குர்ஆனில் அல்லாஹ் சொல்வார், அல்லாஹ் யாசிமுகமினா நபியே, உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் யாரிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. ஒரு காலம் இருந்தது, யானை படைகள் மன்னரை பாதுகாத்து, மன்னர்களை எல்லாம் யானை படை பாதுகாத்து. இன்னைக்கு நாட்டின் தலைவர்களை எல்லாம் பூனை படை பாதுகாக்க. யானைக்கு ஒரு காலம் வந்த அது யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனால் ரசூலுல்லாஹ் யானையையும் நம்பவில்லை, அல்லாஹ் பூனையையும் நம்பவில்லை. யானை படையை வைத்து ரசூலை பாதுகாக்கவில்லை, பூனை படையை வைத்தும் பாதுகாக்கவில்லை. வல்லாஹு யஸுமுகமினா, உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் நேரடியாக எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று எடுத்துக் கொண்டார். பெருமானாரை எத்தனையோ முயற்சி கொள்வதற்கு நடக்கவே இல்லை. பெருமானாரை மரணம் மறக்கிறது. கடைசி ரமலான், பெருமானாருக்கு கடைசி ரமலான். அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ரமலானிலும் எவ்வளவு வசனங்கள் இறங்கியோ அதை மீண்டும் ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். இந்த ரமலானிலே 2 முறை ஜிப்ரீல் ஓதி காட்டினார்கள். பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்களாம், ஜிப்ரீல், உங்கள் வருகை முடிய போகிறதோ, அடுத்த ஆண்டு எங்களை சந்திக்க மாட்டீங்களோ என்று பெருமானார் பேச ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள். இரண்டாவதாக நபிகள் கோமானம். அந்த ரமலானிலே கடைசி ரமலானில் மட்டும் 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறார்கள். மதீனாவிற்கு சென்ற ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி 10 யாத்திகாஃப் இருப்பார்கள். இந்த ரமலானில் 20 நாள். ஏன் தெரியுமா? இது 9 பெருமானார் வஃபாத்தாவதற்கு முந்தைய ரமலானில் யாத்திகாஃப் இருப்பதற்காக பெருமானார் செல்லுகிறார்கள். ஆயிஷாவிடத்திலே சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, இந்த ஆண்டு நான் யாத்திகாஃப் இருக்க போகிறேன் அம்மா என்று சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, ரசூலே, வீட்டோடு ஒட்டி பள்ளிவாசலுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் யாத்திகாஃப் இருந்தேன். பள்ளியோடு ஒட்டி வீடு, நீங்க 10 நாள் யாத்திகாஃப் இருக்கீங்க, உங்களோடு சேர்ந்து நானும் யாத்திகாஃப் இருக்கேன். பெருமானார் ஆயிஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். கொடுத்துட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தா பள்ளிவாசலுக்குள்ள 8 கூடாது, எல்லாம் 8 மணிக்கு மாதிரி கூடாது போட்டுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க. இங்க கூடாது இருந்தா யாரும் தொழுக முடியாது. என்னமா நீங்க எல்லாம் கூடாது போட்டுருக்கீங்க? இல்ல, நீங்க ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்தீங்க, உங்க கூட யாத்திகாஃப் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நாங்களும் யாத்திகாஃப் இருக்கணும்.
பெருமானாரை போல ஒரு தலைவர் இல்லை, குடும்ப தலைவர். என்ன அழகான தலைவர் தெரியுமா? நம்ம வீர பொண்டாட்டி சண்டை போடுறதே நிறைய பேருக்கு குழப்பம். ஐயா உனக்கு அனுமதி கொடுத்தா ஊருக்கே சொல்லிட்டியா என்று கேட்பார். அல்லது இந்த 8 பேரும் எதற்காக வந்தீர்கள், உங்களுக்கு நான் அனுமதியாக கொடுத்தேன் என்று பேசுவோம். ஆனா பெருமானார் யாரின் இதயத்தையும் உடைத்து பழக்கப்படவில்லை. நேரம் ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா, என்னமோ தெரியல, இந்த வருஷம் ஒரு மாதிரியா இருக்கு, நான் யாத்துக்காப்பு இருக்கிற மாதிரி இல்லை, நீங்க யாத்துக்காப்பு இல்லை யாரும் இல்லை, நானும் இல்லை, 10 நிமிஷத்தை எட்டு கூட நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. யாரின் மனதையும் உடைக்காமல் பெருமானார் அந்த 10 நாள் இருக்கவில்லை. அதையும் சேர்த்து கடைசி ரமலானில் 20 நாள் பெருமானார் பெருமானாருடைய கடைசி ரமலான் காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள். என்று நாம் புகாரில் அறிவிக்கிறார்கள். ரமலான் ஷவ்வால் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ் பயணம், நான் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறேன் என்று பெருமானார் அறிவிப்பு செய்தார்கள். எல்லா நபித்தோழர்களும் நாங்கள் 2 பேருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. ஒன்று, எப்பொழுதும் தன்னோடே இருக்கக்கூடிய அபூபக்கர், இதோடு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். காரணம், உங்கள் மனைவி நிறைவான என்னோட ஹஜ்ஜுக்கு வருவதை விட மனைவியை பார்ப்பது அபூ ஹுரைரா, என்னோட ஹஜ்ஜுக்கு வர வேண்டாம். உங்கள் தாயார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், தாயாருக்கு பணிவிடை செய்வது என்னோட ஹஜ்ஜுக்கு வருவதை விட சிறந்தது. 2 பேருக்கு அனுமதி இல்லை. ஆனா இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்க முடியுமா? நேரா வீட்டுக்கு போனாங்க. அம்மா மனைவிட்ட சொன்னாங்க, ரசூல் எனக்கு அனுமதி கொடுக்கல. மனைவி சொன்னாங்களா, நீங்க இங்க இருந்தா மட்டும் இந்த உடம்புலாம் இருக்கு, உயிரெல்லாம் அங்கதான் இருக்கும், மனைவி அனுமதி கொடுத்ததாக சொல்லுங்க. நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி போய் மனைவி அனுமதி கொடுத்தாங்க. ரசூலே, உங்க கூட நான் வரேன். பெருமானார் வீட்டுக்கு செல்லுங்கள், சுப செய்தி காத்திருக்கிறார். சரி, குழந்தைதான் பிறகு கூட தெரியுது. வீட்டுக்கு போனா அந்த அம்மா சொல்லுச்சு, ரசூலோட அன்பு செய்ய எனக்கு மனம் இருக்காதா? இறைமான ரசூலியாக இருந்தாலும் பெண்கள் வருகிறார்கள், எனக்கு பிரசவம் பார்த்துக் கொள்வார்கள், நானும் அஞ்சிக் கொள்கிறேன். அவர்களும் அஞ்சிக்கு வந்தார்கள். வருகிற வழியில் தான் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது என்று வரலாம். பெருமான அஞ்சிக்கு போறாங்க. போனா அன்சாரிகளுக்கு பயங்கரமான கவலை. மக்கா ரசூலுக்கு சொந்த ஊர். மக்கா ரசூலின் கையில் இருக்கிறது. வெற்றிமாக இப்படி விட்டார்கள். மக்கால போய் ரசூலுல்லாஹ் இருந்துட்டா என்ன செய்யுது? அன்சாரிகளுக்கு கவலை. ஹஜ்ஜுக்கு போறேங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் சொந்த ஊர்ல தங்கிட்டா என்ன செய்யறது? மனக்கவலையோடு சேர்ந்தார்கள். ரசூல் வந்து எங்களுக்கு ரசூல் வேண்டும் வந்து, எங்களுக்கு ரசூல் வேண்டும் வந்து என்றே அன்சாரிகள் செல்கிறார்கள். பெருமானார் மக்காவுக்குள்ளே நுழைகிற போது ஹதீஜா ரலியல்லாஹு எங்கே அடங்கி இருக்கிறார்களோ அங்கு கூடாரம் அடியுங்கள் என்றார்கள். அன்சாரிகளுக்கு பெருந்தாங்க. என்ன கூடாரம் அடித்தல் என்பது பயணினான் கூடாரம் அடிப்பார். வீட்டுக்கு போக சொல்லல ரசூலுல்லாஹ், பக்கத்தில் கூடாரம் அடியுங்கள். அவர் என்ன, நான் விருந்தாளியாகத்தான் பயணியாகத்தான் வந்திருக்கிறேன், மக்காவிலிருந்து நான் புறப்பட்டு விடுவேன் என்பதை ரசூல் செய்தியாக சொல்லுகிறார்கள். அன்சாரிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதா இறுதி தேர்தலை பெருமானார் பேசுகிறார்கள். என்னால் எல்லாம் முடிச்சு. உலகத்தில் எப்படி ஒரு தலைவர் திறக்கவே இல்லை. இன்னும் 2 ஆண்டுகள் இருந்திருந்தால் இந்த புரட்சி நடந்திருக்கும். அப்ப லட்சியம் பூர்த்தியாகாமல் இறந்திருக்கிறார். அதை தாண்டி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் உலகத்திலேயே வெளியிருப்பார். லட்சியம் பூர்த்தியாகாமல் இறந்திருக்கிறார். பெருமானார் மட்டும்தான், நான் வந்த வேலை முடித்து நான் புறப்பட போகிறேன். ஹஜ்ஜத்துல் வதா கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் தூக்கிட்டு போறேன். பாக்கி எதை கேட்கிறீங்களோ இல்லையோ, இந்த குடத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ இல்லையோ, இந்த கடைசியாக ரசூல் பேசிய கடைசி விஷயம் என்ன தெரியுமா? 90,000 பேர் எல்லோரையும் பெருமானார் ஒரு பார்வை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு பெருமானார் சொன்னார்கள், உணவை முடித்த யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறார் கேட்டாங்க.
உறவை முடித்த யாராவது இந்த 90,000 பேரில் இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் எதிர்த்தாரு, எங்க மாமனார்ட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக் கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமக கையை பிடிச்சு, தம்பி மன்னிச்சிருந்தேன், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்கிறார். மருமக இறங்கி வரவே மாட்டார், நெஞ்சுதான் இருப்பார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் மன்னிப்பு கேட்டார். 2 பேர் ராசி ஆயிட்டாங்க. இப்ப பெருமானார் கலங்கிய கண்களோடு அல்லாஹ் இடத்தில் பேசுகிறார்கள். ரப்பே, உன்னை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். எந்த நிலையில் தெரியுமா? எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை, ஒற்றுமை இல்லை. பெருமானார் வபாத்தாகிறோடு குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, நாமும் ஒரு நாள் செல்ல போகிறோம். நாம் செல்லுகிறோம், நம் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உறவை முறித்தவர் இருக்கக்கூடாது. இது ரசூலின் கூட்டம், இது மீளாத பெருவிழா. இங்கிருந்து செல்லுகிற போது நீங்கள் என்ன எடுத்து செல்வீர்கள் என்று கேட்டால், வாழ்ந்தது கொஞ்ச நாள் 60, 70, இன்னைக்கு 40, 30. உறவை முடிக்காமல் வாழுவேன். இதுதான் ரசூல் எங்களுக்கு கொடுத்த கடைசி உபதேசம் இல்லையா? அண்ணன் தம்பி ஒரு அண்ணனுக்கு ஒரு சம்பந்த உறவு எவ்வளவு வலுவான உறவு. அதை முடித்து வாழ்ந்தால் வயது நேரமில்லை, ரசிக்கிற பலமில்லை, எதுவும் இல்லை. பெருமானார் அற்புதமாக ஒரு நிலத்தை விட்டு மீண்டும் மதீனாவிற்கு சென்றார்கள். சஃபர் மாதம் கடைசி, சஃபர் மாதம் கடைசி. தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உரிமை விட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். உரிமை விட்ட அடிமை இப்னுல் மௌஹிபாவை ஜன்னத்துல் பக்கீக்கு அழைத்து சென்றார்கள். காரணம், ரசூலுல்லாஹ் இங்கதான் நம்ம வபாத்தாக போறோம் தெரிஞ்சுட்டாங்க. கபரின் வேதனையை பார்க்க வேண்டுமே என்று எண்ணிய நாயகம் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்றார்கள். கபரில் நடக்கிற வேதனைகளை கண்டார்கள், அழுதார்கள், அழுதார்கள். இரவு முழுவதும் பெருமானார் அழுகிறார்கள். உலகில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ரசூலை ஏன் அழுகிறீர்கள்? கபரின் வேதனையை கண்டு, என் உம்மத்துப் படுகிற கஷ்டத்தை கண்டு எப்படி அழாமல் இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் இறங்கினார். ரசூலே, இனிமேல் கியாமத் வரை யார் ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்குகிறார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஆட்சிக்கே ரசூல் உலகம் முழுவதும் ரசூலுக்கு சலாம் சொல்லி மதீனாவில் இருந்து ஜன்னத்துல் பக்கீயிலே அடங்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். கபரின் வேதனை இல்லை. பெருமானார் அழுது 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 இந்த அழுகை காய்ச்சலாய் மாறுகிறது. இந்த அழுகைதான் காய்ச்சலாக மாறுகிறது. தலையில துணியை கட்டிட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வீட்டுக்கு பெருமானார் செல்லுகிறார்கள். ஆயிஷா, தலைமுறை தாங்க முடியவில்லை. ஆயிஷா, பெருமானார் நின்று தொழுத நாயகம் உட்கார்ந்து தொழுகிறார்கள். மைமூனா ரலியல்லாஹு வீட்டிலே இருக்கிற போதுதான் கடும் தலைவலி, கடும் கஷ்டம். எல்லா மனைவிகளை சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல விட்டுட்டாங்க. 17 வக்து தொழுகை பாக்கியாக இருக்கிறார். 17 வக்து. ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு. இஷா தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் வரல, இஷாவுக்கு வரல. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலே. பெருமானார் குளிச்சுட்டு தொழுகலான்னு போவாங்க, எந்திரிக்கிற போது மயக்கம். இப்படியே 5 முறை நடக்கிறது. கடைசியில் பெருமானாரே சொல்லிட்டாங்க, என் தோழர் அபூபக்கர் தொழவை. அந்த இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொன்னாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, சரியாக அனைத்தும் விழா முடிந்தவுடன் ஜமாத் அதுக்கு பிறகு செய்தி வழங்கப்பட்டு தோன்றுகிறது. அதற்கு அவங்க தொடர்ச்சியாக பேசுவாங்க.
அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடின தலைவலி 17 வக்து தொழுகை பாக்கியாக இருக்கிறது. பெருமானாரின் இடத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்கச் சொல்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொன்னார்கள், ரசூலே, என் தகப்பன் அங்கே நிற்க முடியாத ரசூலே, பலகீனமான இதயம் படைத்தவன், என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கணும். ஐஷா ரலியல்லாஹு போய் ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹுடைய மகள்கிட்ட நீங்களாவது போய் சொல்லுங்க, உமர் ரலியல்லாஹு தொலை வைக்கட்டும் என்று. ஹப்ஸா ரலியல்லாஹு போய், ரசூலே, இதற்கான உமர் ரலியல்லாஹு தொலை வைக்கட்டும். பெருமானார் சொன்னார்கள், என் தோழர் அபூபக்கர் தொலை வைக்கட்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போல நீங்கள் எனக்கு கருத்து சொல்ல வேண்டாம். 2 தடைகளை பெருமானார் விரும்பவே இல்லை. 2 தலைவர்கள் இருக்கிற ஆட்சி நீடிக்காது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆட்சியாளர் அபூபக்கர் தான் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு போய் தொழுது வைக்கிறாங்க, அழுது கொண்டே தொலை வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலை 16 வக்து தான் தொழுக பாக்கி இருக்கு. பெருமானாருக்கு ஆரோக்கியம் கிடைத்ததை போன்று தெரிகிறது. ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவையும் அலி ரலியல்லாஹு தஆலாவையும் அழைத்துக் கொண்டு பெருமானார் தோளிலே கை போட்டுக் கொண்டு காலெல்லாம் ஊனி இழுக்க தொழுகை நடக்கிற போது பெருமானார் செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால் வருகிறார்கள். பெருமானார் முன்னால் அமர்ந்து தொலை வைக்கிறார்கள். அவர்களுக்கு தம்பீராக எடுத்துக் கொடுப்பவராக அபூபக்கர் ரலியல்லாஹு மாறினார்கள். அந்த நிலைதான் இன்று வரை மக்காவிலும் மதீனாவிலும் நடக்கிறது. அல்லாஹ் அக்பர். அந்த தொழுகை முடிச்ச உடனே, பதில் தொழுகை முடிச்ச உடனே பெருமானாரை மெம்பரில் அமர வைக்கப்படுகிறது. தாகா ரசூலுல்லாஹ் மெம்பரிலே உட்கார்ந்து கொண்டு கேட்டார்கள், நான் யாருக்காவது கடன் தர வேண்டி இருக்கிறதா? ஒரு சகாபி இருக்கிறாரு, ஒரு ஏழை உங்களிடத்தில் கேட்டார், நாயகமே கொடுக்க ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் நான் 3 வரம் வாங்கி கொடுத்தீர்கள், 3 தங்க காசு வாங்கி கொடுத்தீர்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் அந்த கடனை அடைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் உக்காஷா ரலியல்லாஹு ரசூலே, என்னை தனி அறையிலே ஆடையே இல்லாமல் சாட்டையால் அடித்தீர்கள் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடியே என்னையும் தனி அறைக்கு அழைத்து செல்லுகிறார்களே, உமர் ரலியல்லாஹு தீர்ப்பாய்கிறார்கள். என்ன உக்காஷா, என்ன பேசுகிறீர்? பெருமானார் யாரை அடித்திருக்கிறார்கள்? என்னை தனி அறைக்கு அழைத்து செல்லுங்கள். உக்காஷா ரலியல்லாஹு தஆலா தனி அறைக்கு பெருமானார் அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆடைய கரெக்டுங்க, ரசூல் கையை கூட தூக்க முடியல, கஷ்டப்பட்டு கலக்க உக்காஷாவிடத்திலே சாட்டையை கொடுத்து பெருமானாரை அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, சாட்டையை தூக்கி எரிந்துவிட்டு உடம்பெல்லாம் சுட்டி சுட்டி முத்தமிடுகிறார். ரசூலே, உங்கள் மேலியோ என் மேலி தேவன் கபரின் வேதனையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்த ரசூலே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ரசூலே. பெருமானார், உன் உடலை நரகங்களுக்கு தீண்டார்கள் என்று பெருமானார் வீட்டுக்கு செல்கிறார்கள். வீட்டில் இருக்கிறார்கள். பெருமானாரை பார்ப்பதற்காக அனுப்புவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு வருகிறார்கள். பெருமானார் எப்பொழுதுமே பாத்திமா ரலியல்லாஹு வந்தால் எழுந்திருத்து வரவேற்பார்கள். மகளை வரவேற்கிற முறைக்குதான் அன்புகளில் எழுந்திருத்து வரவேற்பார்கள். இந்த முறை பாத்திமாவை எடுத்து வரவேற்க முடியவில்லை. பெருமானார் கண்களில் கண்ணீர், அம்மா பாத்திமா, உன்னை எழுத்து என்னால் வரவேற்க முடியவில்லை அம்மா. பாத்திமா ரலியல்லாஹு தேடி தேடி அழுகிறார்கள். என்னவாப்பா சொல்றீங்க? தேடி தேடி அழுகிறார்கள். காதுக்குள்ள ஏதோ சில செய்திகளை சொன்னார்கள், அழுகையை நொறுங்கினார்கள். பெருமானாரின் மறைவுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன சொன்னாங்க உங்க பாப்பா? பெருமானார் என்ன அழைத்து சொன்னாங்க, நான் வபாத்தாவதற்கு பிறகு முதலில் அப்பா பாத்திமா நீதான் என்னை சந்திப்பாய் என்று சொன்னார்கள், அதனால் நான் அழுகையை நொறுங்கிக் கொண்டேன். பெருமானார் உபதேசம் நடத்துகிறார்கள். பெருமானாருக்கு மருந்து கொண்டு வரப்படுகிறது. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா மருந்து கொண்டு வருகிறார்கள். அம்மா, எனக்கு நோய்தானம்மா மருந்து, எனக்கு எதற்கம்மா மருந்து? என் ரப்பை சந்திக்கிற நேரம் வந்து விட்டது அம்மா. அஸ்மா பின்த் உமைஸ் மயங்கி விடுகிறார்கள். ரசூலே, என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் அக்பர்.
நீங்கள் கடிதத்தை கொண்டு வாருங்கள், பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வாருங்கள், கியாமத்திலே என்ன நடக்கும் என்பதை எழுதி தருவேன். பெரிய சகாபாக்கள் ரசூல்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க, கடுமையான காய்ச்சல் வேணாங்கிறாங்க. சின்ன சகாபாக்கள் எழுதணும் சண்டை. பெருமானார் எழுந்து வெளியே செல்லுங்கள். எனக்கு முன்னால் கூச்சலாம். இப்னு அப்பாஸ் அழுதுகிட்டே வராங்க. ரசூலுல்லாஹே எழுதிட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் இப்படி விட்டு விட்டுமே கடைசி நாள் 11 கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எந்த நாள் திங்கட்கிழமை வஃபாத்தாகிறார்களோ அந்த நாள் சுபஹ் தொழுகைக்கு ஆரோக்கியம் கிடைத்ததை போல இருக்கிறது. உசாமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹுவினுடைய கையை பிடித்துக் கொண்டு தோளிலே கை போட்டு பெருமானார் வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால் வருகிறார்கள். பெருமானார் தொழுகிறார்கள், இவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுவை அழைத்து கேட்டார்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு குறிப்பெடுக்கிற அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானார் எப்படி இருக்கிறார்கள்? நான் தான் கூப்பிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியம், இதுவே பெருமானார் நன்றாக கொள்வார்கள் என்று சொல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, அலியே அலியே அணைகிற நெருப்பு வேகமாய் எரியும். இன்றைக்கு பெருமானார் நம்மை விட்டு செல்ல போகிறார்கள் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு துடியாய் துடிக்கிறார்கள். என்னப்பா ரசூல் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். சுபதை முடித்துவிட்டு உபதேசம் நடத்திய பெருமானார் இழுத்துக்கு சென்றார்கள். ஆயிஷா எல்லாரும் வழியில் படுத்திருக்கிறார்கள். அம்மா ஆயிஷா, யூத பெண்மணி கொடுத்த விஷயத்தை நெருங்கி அம்மா என்னால் முடியவில்லை அம்மா. ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் விஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதையே பெருமானார் பார்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, விஸ்வாக்கு வேண்டுமா நாயகமே? ஆமாம். பெருமானாருக்கு விஸ்வாக்கை ஆயிஷா ரலியல்லாஹு வாங்கி மொழிந்து மென்மையாக்கி தடவுகிறார்கள். பெருமானாருக்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம பிஸ்மிக ரப்பனா அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸகமா, அந்த துஆவை ஓதி ஓதி கையிலே தடவி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளே போய் 2 ரக்காத் தொழுது, அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து என்ன மௌத்தாக்கியது, ரசூலுக்கு ஹயாத்தை கொடு, 2 ரக்காத் தொழுது அழுது விட்டு பெருமானாரை பார்க்கிறார். ரசூல் கஷ்டப்படுகிறார்கள், மீண்டும் 2 ரக்காத் தொழுகிறார்கள். பெருமானாரை பார்க்கிறார்கள், மீண்டும் 2 ரக்காத். பெருமானார் அழைக்கிறார்கள், அம்மா சஃபியா, வேண்டாம் அம்மா. இப்ராஹீம் சொல்லிவிட்டாரம்மா, வேண்டாம் அம்மா. நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அந்த கடைசி நேரத்தில் கூட பெருமானார் சொன்னது, நான் ரப்பிடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இந்த உம்மத்தினுடைய எல்லா சக்கராத்தின் வேதனையையும் ரப்ப எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்துக்கு வேண்டாம், அத்தனை கஷ்டத்தையும் நான் ஏற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்திலே தான் இஸ்மாயில் என்ற மலக்குல் மௌத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் 3 பேர் வருகிறார்கள். இஸ்மாயில் என்ற சொல்லுவார், படைக்கப்பட்டதிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ரப்பி இப்பொழுதுதான் எனக்கு காட்டியிருக்கிறார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், வஹி என்ற அமானிதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கொண்டு வந்தேன், இப்பொழுது வட்டி முடித்து விட்ட ரசூலே, வட்டியை முடித்து விட்ட ரசூலே. அதுதான் மலக்குல் மௌத் சொன்னார், இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம், இதுவரை நான் யாரிடத்திலும் அனுமதி கேட்டதில்லை, ரப்புல் ஆலமீன் உங்களிடத்திலே மட்டும்தான் அனுமதி கேட்டு சொல்லியிருக்கிறார், நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்களா? அல் ஹபீப் யூசுப் இல் ஹபீப், நண்பனை சந்திக்கத்தானே ஆசைப்படுவான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அல்லாஹும்ம உம்மத்தி அல்லாஹ், இதுவரை இந்த உம்மத்தி என் கைவசம் இருந்தது, இப்பொழுது என் உம்மத்தை இழந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன நாயகம் அல்லாஹும்ம ரப்பீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரப்பீக்கல் ஆலா, அல்லாஹும்ம ரப்பீக்கல் ஆலா. கண்ணை மூடினார்கள், உலகமே இருட்டி போனது. அதற்கு பிறகு பெருமானார் கண்டிருக்கே இல்லை, சலாவாக்களின் நிலை தெற்கொற்றும் திசை கொண்டுவான். யாராவது ரசூல் இறந்ததாக சொன்னார், தலையை எடுத்து விடுவேன். ரசூலின் ரூஹ் நரகத்துக்கு சென்றிருக்கிறது, எல்லா நபிமார்களும் இறக்கத்தானே செய்தார்கள். அவன் உடனடி என்ன சொல்றாங்க, இது எனக்கு தெரியும்னா. பெருமானார் ஒரு கட்டையில காணொலிக்கு இதுவா வந்தாங்க,
மெம்பர் செய்தவுடன் அந்த கட்டையில் சாயவில்லை என்பதற்கான அந்த கட்டை அழுதது. ஒரு அறிவு கூட இல்லாததும் ரசூலின் பிரிவை எண்ணி அழுதது என்றால் ஆரம்பிப்பதைத்தான் ரசூலின் பிரிவை எப்படி தாங்க முடியும்? கடைசியில் பெருமானாரை எங்கே அடக்குவது? சொன்னார்கள், நபிமார்கள் எங்கே இறக்கிறார்களோ அந்த வீட்டில் தான் அடக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டில் அடக்குவது. பெருமானாரை யார் குளிப்பாட்டுவது? அலி ரலியல்லாஹுவை குளிக்க வைக்கிற போது பெருமானார் சொன்னார்கள், நான் குளிக்க வைக்கிறேன், நீதான் குளிப்பாட்டுவான். அலி ரலியல்லாஹு தஆலா உள்ள இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. முஹாஜிர்களும் அன்சாரிகளும் தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். மலக்குகளின் உதவியோடு பெருமானார் குளிக்க வைக்கப்படுகிறார்கள். எத்தனை ஆடைகள் சொல்கிறார்கள்? பெருமானார் 3 ஆடைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த 3 ஆடைகளில் வெள்ளி ஆடைகளில் கபனிட வேண்டும் என்று கபனிடப்படுகிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன குழி தோண்டுவது? மதீனாவாசிகள் எல்லாம் நடுவு குழி, பிள்ளை குழி. மக்காவாசிகள் நேரடியாக குழி தோண்டுவாங்க. 2 பேருக்கு சண்டை. அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்பினார்கள், யார் முதலில் தோண்டி வருகிறீர்களோ அந்த குழி. அபூ தல்ஹா நடு குழி. மதீனாவாசிகள் எதை தோண்டுவார்களோ அந்த குழியை தோண்டி வந்தார்கள். இதில் தான் அடக்குவது. பெருமானார் புரியப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எல்லாம் நடந்துச்சு, எப்படி பெருமானாருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவது? அல்லாஹ் அக்பர். திங்கட்கிழமை பெருமானார் பார்த்தாங்க. புதன்கிழமை ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். தனியாக மலக்குகளுக்கு தொடுவதற்கான நேரம் பெற வேண்டும், குழுக்குழுவாய் தொட வேண்டும் என்று சொல்லப்பட்டு தொழுகையெல்லாம் முடிந்தது. பெருமானாரை கபரிலே இறக்குகிற தைரியம் எங்களுக்கு யாருக்கு? சகோதரர்கள், எங்கள் வீட்டிலே நாயகத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம், யாரும் கபரிலே இறக்க வேண்டாம். அல்லாஹ் அக்பர். இதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இறக்குகிறார்கள். அலி ரலியல்லாஹு ஷஹீதுகளை மட்டும் அடக்கிய அலி ரலியல்லாஹு தஆலா இறக்குகிறார்கள். கபரிலே பெருமானார் வைக்கப்படுகிறார்கள். மண் போடுகிற தகுதி யாருக்கு இருக்கும்? துணிமண் போடுகிற தகுதி அல்லாஹ் அக்பர். யாரும் போடவில்லை. கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு போடுகிறார்கள். துணிமண் தள்ளப்படுகிறது. எல்லாம் முடிந்து விட்டு வீட்டுக்கு வருகிற போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து பாத்திமா கேட்டாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு பார்த்து, 10 வருடம் பணிவிடை செய்த அனஸே, துணிமண் போட எப்படி மனம் வந்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் கியாமத் வரை என்ன நடக்க வேண்டுமோ எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், அதன்படி நாம் நடக்கலாம் என்று உறுதி கூறி பெருமானாரின் வாழ்வு எப்படியோ வாழ வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். அண்ணலின் வஃபாத் பெரிய பாடம், நிறைய நசீகத்தை தரும். கேட்டது என்பதை அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் நசீபாக்குவானாக. வாகுரு பகவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.